ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். முருங்கைக்காயை இந்த மாதிரி தொக்கு வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இது. நான் இந்த ரெசிபி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 முருங்கைக்காய் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணேன். 4 முருங்கைக்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறையா தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வதக்கிட்டு நம்ம அதே எண்ணெயில் தான் அடுத்தடுத்து ரெடி பண்ண போகிறோம். நல்லா முருங்கைக்காயை இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதங்கினோன்னா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கே தெரியும். அந்த கலர் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காயில் சின்னதாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். அது சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வதக்கி பண்ணுறோம். வதக்கி பண்ணும் பொழுது தொக்குவோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு திரும்ப நம்ம அதே பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருப்போம்ல, அந்த எண்ணெயே போதுமானது தான். அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இது 3யும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா இதுக்கு வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். நான் என்கிட்ட வாங்கி ஒரு 2, 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அந்த கருவேப்பிலை தான் நான் சேர்த்து பண்ணினேன். இருந்தும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருந்தா இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்க்கும் பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூடயே இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் மாதிரி சேர்க்காம அதை நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தொக்குக்கு நம்ம பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தட்டி சேர்க்கும் பொழுது அந்த தொக்குல நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, அதையும் நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணுனா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மசால் என்னென்ன சேர்த்தேன்னா, வீட்டு மசால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் 4 மசால் தான் ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்கிட்டேன். நான் வீட்டு மசால் தான் காரத்துக்கு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்து பண்ணியிருந்தனால நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மசால் வீட்டிலேயே அத்தை ரெடி பண்ணுவாங்க. நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக இந்த டைம் மசால் அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன். அந்த மசால் ரெசிபி உங்கள் கூட என்னென்ன மல்லி வத்தல் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மசால் வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டுட்டு அந்த மசால் வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த மசால் வாசனையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த முருங்கைக்காய் தொக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த முருங்கைக்காய் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு தேங்காய் சில்லு, ஒரே ஒரு தேங்காய் சில்லு எடுத்து நல்லா கொழகொழப்பாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி பண்ணுனா நல்லா தொக்கு ரெடி ஆயிரும். நான் ஒரு தேங்காய் சில்லை நல்லா அரைச்சி நல்லா வலுவலுன்னு அரைச்சி இப்போது இந்த டைமில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வேணும்னா அது கொதிக்கிறதுக்காக நம்ம அரைச்சி ஊற்றினோம்ல அந்த தண்ணியில் கொஞ்சமாக சாறை அலசி, மிக்ஸி சாறை அலசி நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா இது மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம முருங்கைக்காய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு.
ஃபைனல் டச்சப்பாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து பண்ணுனோன்னா நல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம டெய்லி விலாகும் வரும். அப்பப்போ நல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியும் நான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணுனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்காய் தொக்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.